நான் ஓட்டியில் இருந்தேன். மணி ஆகிவிட்டது. அலுவலகத்தில் கடைசியாக இருந்தேன். நான் கிளம்புவதற்காக பொருட்களை பேக் செய்து அலுவலக விளக்குகளை அணைத்துவிட்டு கீழே சென்று என் கிராப் காத்திருப்பதற்காக காத்திருந்தேன். யாராவது துணை வருவாரா என்று எதிர்பார்த்தேன். ஆனால் பாதுகாப்பு அங்கு இல்லை. நான் தனியாக இருந்தேன். ஒரு சிறிய மரக்கிளை என் முன் விழுந்தது. தர்க்க ரீதியாக அது ஒரு பறவையாக இருக்கலாம் என்று நினைத்தேன். அதனால் நான் அதை புறக்கணித்தேன். அதற்குள் எனது கிராப் வருவதை என்னால் பார்க்க முடிந்தது. ஆனால் கார் சாலையின் தொடக்கத்தில் நின்றது. நான் காத்திருந்த இடத்தின் பிக்கப் பாயிண்டிற்குள் முழுமையாகச் செல்லவில்லை. நான் இருந்த சாலையின் கடைசி வரை பின்தொடர்ந்து வர முடியுமா என்று கிராப் மாமாவிடம் கேட்டேன். ஆனால் அவர் சாலையின் முடிவை பார்க்க முடியவில்லை என்றும் அவர் ஏற்கனவே ஒரு முட்டுச்சந்தில் இருப்பது போல் இருப்பதாகவும் கூறினார். ஜிபிஎஸ்ஸில் அவர் என்னிடமிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் இருப்பதை நான் தெளிவாகக் கண்டேன். அதனால் நான் அவரை அவர் இருக்கும் இடத்திலேயே இருக்கச் சொன்னேன். நான் அவரது காரை நோக்கி நடந்து செல்வேன். நான் காருக்கு அருகில் சென்றதும் அவர் சத்தம் கேட்க அவர் ஜன்னலை தாழ்த்தி என்னை ஓடச் சொன்னார். 5 நிமிட தாமத கட்டணத்திலிருந்து என்னை காப்பாற்ற முயற்சிக்கிறார் என்று நினைத்து நான் ஓடினேன். இப்போது நான் பாதுகாப்பாக காரில் இருந்தேன். ஆனால் விஷயங்கள் விசித்திரமாகிவிட்டன. எக்ஸ்பிரஸ்வேயில் அவர் அனைத்து ஜன்னல்களையும் உடைத்து குர்ஆன் வசனங்களை வாசிக்கத் தொடங்கினார். நான் ஏன் அப்படிச் செய்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டேன். நான் டாக்ஸியை நோக்கி நடந்து செல்லும்போது என் பின்னால் ஒரு போண்டியானாக் மிதப்பதைக் கண்டதால்தான் என்று அவர் கூறினார். அதனால்தான் அவர் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடச் சொன்னார். அந்த நேரத்தில் காரில் திடீரென ஒரு தனித்துவமான பிராங்கிபாணி வாசனை வந்தது. அதனால்தான் அவர் ஜன்னல்களை திறந்து வைத்திருக்க வலியுறுத்தினார். நான் கடைசியில் வீட்டை அடைந்தேன். ஆனால் நான் டாக்ஸியை விட்டு இறங்குவதற்கு முன் நான் வீடு திரும்பியவுடன் என்னை சரியாக சுத்தம் செய்யச் சொன்னார். எப்படியோ நான் என் லிஃப்ட் லாபியை அடைவதற்கு முன் திடீரென்று திரும்பி மாமாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஏற்பட்டது. நான் பார்த்தது என்னை மிகவும் பயமுறுத்தியது. மாமா தனது ஆர்டினர் இருக்கையிலிருந்து எழுந்து பயணிகள் இருக்கைக்குச் சென்று யாரையோ வெளியே விடுவது போல் கதவைத் திறந்தார். அங்கு யாரும் இல்லை.